ஊழல் வழக்கில் இம்ரான்கானுக்கு 14 ஆண்டுகள் சிறை, மனைவிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது பாகிஸ்தான் நீதிமன்றம். சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார அமைப்பின் மாநாட்டில் தமிழ்நாடு பங்கேற்கும் என அமைச்சர் TRV ராஜா தகவல். அமலாக்கத்துறையில் என்ன நடக்கிறது என தனக்கு தெரியாது என கூறிய நடுவண் அரசு வழக்குரைஞருக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம். பெங்களூரில் அமெரிக்க துணை தூதரகம் திறப்பு, தற்போதைக்கு இசைவுச்சீட்டு சேவை வழங்கப்படாது என தகவல். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்காது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். சிறைக்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது எப்படி? தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. கள ஆய்வு செய்வதற்காக சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம். கேரள இளைஞர் ஷாரூன் ராஜ் கொலை வழக்கில் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அவரது காதலி கிருஷ்மா குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு. தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை நடுவம் தகவல். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே மகிழுந்து மற்றும் பேருந்து மீது பெட்டக சரக்குந்து மோதியதில் 9 பேர் உயிரிழப்பு.